Hello friends, welcome to Lalli Simple Samayal. இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போறோம் அப்படினா நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா மோர் குழம்புன்னு சொல்லுவோம். இது நார்த் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா கடின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோர் குழம்பு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் போடுவோம், இல்லனா வந்துட்டு பரங்கிக்காய் வெள்ளை பரங்கிக்காய் போடுவோம், பூசணிக்காய் கூட சில பேர் போடுறாங்க. பட் இது பாத்தீங்கன்னா மோர் குழம்பு மாதிரியே தான் இருக்கும். இதுல எந்த காயும் போடாம ஆனா ரொம்ப சீக்கிரமா குயிக்கா ஒரு 10 நிமிஷத்துலயே செய்யக்கூடிய ஒரு டிஷ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மோர் குழம்பு மாதிரியே தான் டேஸ்ட் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா குயிக்காவும் பண்ணிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கும் ஹெல்தி. தயிர் மோருங்கிறது வெயில் காலம் மட்டும்தான் சாப்பிடணும்னு கிடையாது, எப்ப வேணா சாப்பிடலாம். தயிரும் மோர் அப்படிங்கிற இந்த மாதிரி வெரைட்டிலாம் வந்துட்டு மூளையோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. மூளைக்கு குளிர்ச்சி கொடுக்கும், நம்ம உடம்புக்கும் குளிர்ச்சி கொடுக்கும். இது நீங்க எப்ப வேணா செஞ்சு சாப்பிடலாம். நம்ம வெளில போறோம், நம்ம வந்தோம், அப்பா என்னப்பா சமைக்கிறதுன்னு தெரியல, என்கிட்ட தயிர் மட்டும்தான் இருக்கு, பட் எனக்கு ஏதாவது வந்துட்டு குழம்பு வேற வைக்கணும் அப்படின்னா சீக்கிரமா இதை 5-10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம், ஒரு கப்பு தயிரை மட்டும் இருந்தாலே போறோம். இந்த டிஷ் வந்துட்டு வீட்டில் இருக்க மற்ற பொருளை வச்சு ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த டிஷ் செய்யறதுக்கு இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்ற மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கப்பு தயிரை நான் வந்துட்டு நல்லா மோர் மாதிரி மிக்சியில இல்ல நீங்க மத்து இருந்ததுன்னா கடைஞ்சி நல்லா அடிச்சு நீர்க்க அது பாருங்க, நீர் மாதிரி நல்லா இருக்கு பாருங்க, திக்னஸே இல்லாம லிக்விட் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா நம்ம கடைஞ்சி இதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கணும். பெருங்காயம் தேவைப்படும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவை. அதுக்கப்புறம் நம்ம இந்த கடிக்கு வந்துட்டு திக்னஸ் தேவை. இந்த திக்னஸ்க்காக நம்ம ஒரு 1.5-2 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவையான அளவு மோருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த கடலை மாவை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் நான் நெய் எடுத்திருக்கேன். இந்த கடிக்கு வந்துட்டு என்னடா நெய், இந்த மோர் குழம்புக்கு நெய் எடுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய தேசி கீன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அவங்க அது வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. அந்த மாதிரி இந்த கடிக்கு நீங்கள் நெய் போட்டு தாளிச்சிங்கன்னா அந்த கடியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா மோருக்கு தூள் உப்பு போட்டு செஞ்சால் சீக்கிரமாக நமக்கு அது மிக்ஸ் ஆகிடும், அதனால தூள் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு நான் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பூண்டை நல்லா பூண்டு இஞ்சி நல்லா சாப் பண்ணியிருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு இருக்கும். ஒரு சின்ன சைஸு பூண்டு நல்லா சாப் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய். இதுதான் நம்ம காரத்துக்கு சேர்க்க போகிறோம். இது என்னடா இப்படி காரம் கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, பட் இந்த மோர் குழம்புக்கு இந்த காரமே அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த டிஷ்ஷை செய்யறதுக்கு கடாயை எடுத்து வைக்கலாம். இப்போ நான் கடாயை ஸ்டவ் மேலே வச்சுட்டேன். கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே நம்ம இந்த 2 வேலையும் முடிச்சிடலாம். நான் ஒரு 2.5 கப்புலேருந்து 3 கப் அளவுக்கு மோரை நல்லா அடித்து வச்சுருக்கேன். இதில் நம்ம 2 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இப்போது அதுக்கப்புறமா இதுலேயே உப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு நான் தூள் உப்பு எடுத்திருக்கேன். ப்ளஸ் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 பிஞ்ச் அளவுக்கு நான் இதுலேயே பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்காங்க, ஆனால் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம இப்போ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கடாய் சூடேறதுக்குள்ளே அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கட்டி இல்லாமல் இந்த கடலை மாவு, மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயும் பார்த்தீங்கன்னா நல்லா சுட்டுடுச்சு. இந்த டைமில் நம்ம அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நமக்கு கடாயும் சூடேறிடுச்சு. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு
நான் வந்துட்டு நெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு நெய் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த கடியை வந்துட்டு நெய்யில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நெய் நல்லா சூடேறிடுச்சு. நான் இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த நெய்யில் போட்டுடலாம். நம்ம நெய்யில் போட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ரெட் கலரில். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு முக்கால்வாசி நம்ம உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கடுகு போடுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கடுகு உடனே வெடிச்சிரும். அதனால் கடுகை வந்துட்டு நம்ம உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் வெடிச்சது ஓரளவுக்கு சவந்ததுக்கப்புறமா தான் கடுகை போடணும். அப்போ தான் வந்துட்டு உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் நல்லா அதோட டேஸ்ட் நல்லா நமக்கு எடுத்து கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் கடுகு வந்துட்டு நல்லா பொரிய போகுது. பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ இதில் வந்துட்டு கருவேப்பிலை போடுவோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்ச பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி இதை 3த்தையும் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். ஸோ உடனே நம்ம இதுலேயே வெங்காயத்தையும் போட்டுடலாம். ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு நல்லா இப்போது வெங்காயம் சாப் பண்ணி நல்லா சின்னதாக சாப் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நல்லா ரெட்டாகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த நம்ம நல்லா கடைஞ்சி வச்ச மோரில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, அதுக்கப்புறமா பெருங்காயம் ஒரு 2லேருந்து 3 பிஞ்சு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பும் அதிலையே நம்ம போட்டுட்டோம். இப்போ இந்த வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ரெட்டாக செவந்ததுக்கு அப்புறமா போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இருங்க, இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெங்காயம் எல்லாமே நல்லா பார்த்தீங்கன்னா மொறு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மோரை வந்துட்டு ஊற்றிக்கலாம். இந்த மோரை ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சம் கலந்து இதை அப்படியே ஊற்றிக்கலாம். பாருங்க, இது கலக்கி ஊற்றிட்டேன் இந்த தண்ணி. இந்த மோர் குழம்பு வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இதை வந்துட்டு சாதத்தோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா இதை நீங்கள் வெறுமனே கப்பில் போட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நம்ம இது 2 மினிட்ஸில் இது நல்லா கொதிச்சிரும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இப்போது நுர வருது. இந்த நுரை நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதை வந்துட்டு கொதிக்க விடணும் அவசியம் கிடையாது. இது வந்துட்டு மோர் தான், அதனால வந்துட்டு இது கொதிக்கலாம் விடக்கூடாது. ஸோ இது நல்லா பொங்கி வரப்போகுது. இப்போ இந்த வந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இதுலேருந்து லைட்டாக பபிள்ஸ் வருது, பொங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தோட இல்லை சப்பாத்தி கூட இதை வச்சு சாப்பிடுவாங்க நார்த் இண்டியன்ஸை. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்துட்டு ஒரு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது நல்லா இப்போது பொங்கிடுச்சு, கொதி வரக்கூடாது. ஸோ இந்த பொங்குற ஸ்டேஜில் இதை நம்ம இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சாதத்தோட சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளோட சூப்பரான மோர் குழம்பு எவ்வளோ சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. மிஞ்சி போனால் ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகிருக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான மோர் குழம்பை நீங்களும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சமையல் பிடிச்சிருந்தது, என்னோட கான்செப்ட் பிடிச்சிருந்தது, என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோஸுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நீங்கள் நல்ல சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் சொல்கிறேன். ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி வாழ்க நலமுடன் வளர்க வளமுடன் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.